சபரிமலை மகரஜோதி மர்மம். சபரிமலையில் தெரியும் மகரஜோதியும் மகர விளக்கும் வேறு வேறு என கூறப்படுவது உண்மையா? மகரஜோதி தானாகவே தெரிகிறதா அல்லது எப்படி உருவாகிறது? ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:40 மணியளவில் பொன்னம்பல மலையில் தோன்றும் ஒளியைத்தானே மகரஜோதி என நாம் தொலைக்காட்சிகளிலும் நேரடியாகவும் பார்த்தோம். മൂന്നാമത്തെ പ്രാവശ്യം ആ മകര വിളക്ക് ആ പൊന്നമ്പല വേണ്ടി അതെളിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എത്ര വളരെ ഭംഗി. അയ്യപ്പ സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. பொய்யான ஜோதி என போராடி கொண்டிருக்கும் சுகமாரணம் நம்மோடு வருவதாய் சொல்ல, உண்மையில் சபரிமலை மகர ஜோதியின் ரகசியம் என்ன, மகர விளக்கு என்பது என்ன என்ற கேள்விகளோடும் மகர ஜோதியின் உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற தவிப்போடும் இதுவரை மகர ஜோதி காண வந்து பலியாகி போன பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது என உயிர்களின் மீதான கரிசனத்தோடும் சபரிமலை பொன்னம்பல மேட்டிற்குள் செல்ல நக்கீரன் உறுதியெடுத்தது களமிறங்கியது. பொன்னம்பல மேட்டின் கீழ் நிற்கும் நாம் ஆகாசம் தொடும் பொன்னம்பல மேட்டு மலையை பிரமிப்பாய் பார்த்தபடி அந்த மலைக்கு கீழ் வசிக்கும் மனிதரிடம் மகர ஜோதியை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். இலங்கையிலிருந்து அகதியாய் வந்து பொன்னம்பல மேட்டின் கீழ் குடியிருக்கும் தமிழரான முதியவர் சிவலிங்கத்திடம் கேட்டபோது, 30 வருஷமா இங்கேதான் குடியிருக்கேன், மகர ஜோதியோட உண்மையை சொல்லியே ஆகணும், ஏன்னா மகர ஜோதியை நம்பி நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் செத்து போறத பார்த்தா கஷ்டமா இருக்கு என்கிறவர், ஜனவரி 14ஆம் தேதி காலையில பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களோடு 4-5 ஜீப்ல ஆளுங்க போவாங்க, பொன்னம்பல மேட்டு உச்சிக்கு போய் தங்கிக்குவாங்க, மாலையில அந்த பாத்திரங்கள்ல கற்பூர கட்டிகளை போட்டு 4-5 பேர் சேர்த்து கற்பூர ஒளி தெரியறத அந்த அலுமினிய பாத்திரத்துல தூக்கி பிடிப்பாங்க. அதுதான் மகர ஜோதி. மகர ஜோதிக்கான காத்து கிடக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சியளிக்கிற அநியாயம் நடக்கிறது. இதையெல்லாம் பணத்துக்காக செய்யறாங்க, நீங்க தான் இதை அப்பாவி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று ஒரு பெரும் உண்மையை போட்டு உடைத்த போது நாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானோம். பொன்னம்பல மலையின் நுனிப்பகுதியில் ஒரு சின்ன திட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த திட்டை கை நீட்டி காட்டும் சுகுமாரன், இந்த திட்டுதான் சபரிமலை தேவசம் போர்டுக்கும் கேரள அரசுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றவரிடம், முதலில் மகர ஜோதி என்பது என்ன, மகர விளக்கு என்பது என்ன, அதை சொல்லுங்கள் என்றபோது, ஆதி காலத்திலிருந்தே மகர மாசம் பிறக்கும் ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பல